சார் தமிழ்நாட்டில் ரிவைஸ்டு பட்ஜெட் கூடிய விரைவில் அதுக்கு வேண்டிய முன்னெடுப்பெல்லாம் எடுத்துட்டு இருக்கிறோம். டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சார். பெரிய அளவுக்கு கடன் தமிழ்நாட்டு அரசாங்கத்து மேல இருக்குது. நிதிநிலை பொறுத்தவரையும் நீங்க நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்கீங்க, அதை எப்படி நிறைவேற்ற போறீங்க? அதான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு ரிவைஸ்ட் பட்ஜெட்ல உங்களுக்கு அதுக்கு வேண்டிய எல்லா ஆன்சரும் அதில் வரும், எல்லா விஷயங்களும் அதில் வரும். 2500 எப்போ சார் கொடுக்கும்? இப்பதான் 10 நாள் தான் ஆச்சு நாங்க எல்லா சொல்லிருக்கீங்க. ஆமா, அதாவது இப்போ பட்ஜெட் அவர் ஒரு கட்டத்துல இல்லன்றீங்க, ஆனா அந்த பட்ஜெட் போடலாம் அப்படின்றாங்க. உங்களோட எவ்வளவு விரைவாக எதிர்பார்க்கிறாங்க, அந்த எதிர்பார்ப்பெல்லாம் பார்த்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாங்க ஒயிட் பேப்பர் ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு. முதலமைச்சர் சொன்ன மாதிரி ஒயிட் பேப்பர் நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஆக்சுவலா அது அண்டர் ப்ராசஸ்ல இருக்கு. அடுத்த கட்டமாக ரிவைஸ் பட்ஜெட்ல எங்களோட உங்களுக்கு கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் ஆகும். வெள்ளை அறிக்கை எப்போ சார் வெளியிடுவீங்க? என்ன எதிர்பார்ப்போட இருக்காங்க? வெரி ஷார்ட்லி, another 2 weeks from now கண்டிப்பா. சிங்கப்பெண் அந்த திட்டம் தள்ளி போயிட்டே இருக்கு. என்ன பிரச்சனை, என்ன பேசும் பொருளாவே ஆயிட்டு இருக்கு? இல்லை அவங்க ஷெட்யூல் அனௌன்ஸ் பண்ணதில் 1 day 2 day டிலே ஆயிருக்கு, அவ்வளோதான். தவிர வெரி ரீசென்ட்லி அதுக்கு வேண்டிய இனாகரல் கண்டிப்பாக நடக்கும். விஜயினுடைய டெல்லி விஜயம் வெற்றியா தோல்வியா? இட்ஸ் அ ப்ரோட்டோகால். ஆக்சுவலாக அது ப்ரோட்டோகாலோட விசிட். ஃபர்ஸ்ட் டைம் சீஃப் மினிஸ்டராக ஓத்து எடுத்த பிறகு அவங்க ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவை போய் மீட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ப்ரோட்டோகால் தான். நிதியமைச்சரை சந்திச்சிருக்காரு. ஏதாவது குறிப்பிட்டு தமிழகத்துக்கு ஏதாவது கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதா? வரப்போகிற நாட்களில் உங்களுக்கு எல்லாமே விடை வரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.